வணக்கம். என் பேர் சுரேஷ்ங்க. நான் அந்த தொழிலில் வந்து அந்த வண்டியை ஒரு 2 வருஷமாக பண்ணிகிட்ருக்கேன். ஓகே. அதுவும் நல்லா போயிட்டுருக்கு. இது டீசல் வந்து இப்போ பெட்ரோல் இன்ஜினி தான் இது. பெட்ரோல் இன்ஜினுங்களா? பெட்ரோல் இன்ஜினி தான். ஓரளவுக்கு ஒரு ஏக்கர் மேஞ்சேராக இருந்ததுன்னா 2 லிட்டரு 2.5 லிட்டரு போகும். எப்படியும் ஒரு 3 லிட்டரு கண்டிப்பாக போகும். இது மைலேஜ் மேஞ்சேராக இருந்ததுன்னா ஒரு 2.5 போகும். சேர் அதிகமாக தான் 3.5 போகும். ஓகே ஓகே. அந்த வண்டி சார் அது வந்து பார்த்தீங்கன்னா மணிக்கு 1.25 2 வரைக்கும் 2 லிட்டர் வரைக்கும் போகும். அது மேஞ்சர் இருந்தாலும் 1.5 வரைக்கும் போகும். சேர் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்ததுன்னா அதிகமாக 2 லிட்டருக்கு மிச்சமே போகும். சரி சேர் பொறுத்து தான் என்ன கண்டிஷன். சரி, இப்போ இந்த வண்டி வச்சு இந்த பெரிய 2 வண்டியுமே நீங்கள் வச்சுருக்கீங்க. இந்த பெரிய வண்டி வச்சு ஓட்டும் போதும் சின்ன வண்டியை வச்சு ஓட்டுறதுக்கும் உங்களுக்கு எப்படி இருக்குது? எது கம்ஃபர்டபுளாக இருக்குது? மெயின்டெனன்ஸ்னு பார்த்தீங்கன்னா சின்ன வண்டி தான் நல்லாயிருக்கும். செலவு எல்லாமே கம்மி அது. ஆனால் நம்மளால அதிகம் நடக்க முடியாது தான் பெரிய வண்டி இருக்குது. ஓகே. ஆளு பிரச்சனையால் தான் பெரிய வண்டி. சின்ன வண்டி வச்சு ஓட்டலாம். மெயின்டெனன்ஸு பெட்ரோல் செலவு எல்லாமே அதில் வந்து பேர் செலவு எல்லாமே குறையும். ஓகே. பெரிய பேர் ரேட்டு இது வந்து யானை கட்டி சோறு போகிற மாதிரி. ஓகே. வந்து சிம்பிளான விஷயம். சின்னதாக ஒரு சொல்லணும் இதான் விஷயம். சரி சரி. இப்போ இது 1 ஏக்கர் வந்து நடணும்னா இந்த பெரிய வண்டியில எவ்வளோ நேரம் ஆகும்? பெரிய வண்டி 1.5 மணி நேரத்தில் முடியும். ஓகே. அது ஒரு 2 மணி நேரத்தில் முடியும். சேரு பொறுத்து. அதுவும் 1.5 மணி நேரத்தில் முடிக்கலாம், இதுவும் 1 மணி நேரத்தில் முடிக்கலாம். எல்லாமே சேரை பொறுத்து தான். ஓகே. இதே கூட 2 மணி நேரம் ஆகிடும். கூட ஆகும் ஒரு ஏக்கருக்கு. ஓகே. இப்போ சரி, இந்த வண்டி ஓட்டுறதுக்கு நீங்கள் ஒரு ஆளே எல்லாத்தையும் பார்த்துருவீங்களா இல்லை வேறு அடிஷ்னல் இன்னொரு 2 ஆள்? பெரிய வண்டிக்கு 2 ஆள் வேணும். சின்ன வண்டி கூட ஒரு ஆள் நட்டுடலாம். இது வந்து பின்னாடி பயிர் போடுறதுக்கு ஒரு ஆள், ஓட்டுறதுக்கு ஒரு ஆள். கண்டிப்பாக 2 ஆள் இருந்தே ஆகணும். 2 ஆள் ஒரு ஆள் ஓட்டினோம்னா ஓட்டலாம். ஒரு ஏக்கர்னா அப்படி பொறுமையாக ஓட்டிக்கலாம். ஓகே. எல்லா நேரத்துலையும் ஓட்ட முடியாது. 2 ஆள் இருந்தே ஆகணும். அதுக்கு ஒரு ஆளே தூக்கி வச்சு பயிர் எடுத்து வச்சு நட்டு வண்டி போயிடலாம். இப்போ அட் அ டைமில் எத்தனை பயிர் சார் இது போகுது? இதில் ஒரு பயிர் நாமளே அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு. எவ்வளோனா வச்சுக்கலாம். 10 பேர் வரையும் வச்சுக்கலாம். ஓகே. 10 பேர் வைக்கலாம், 4 பேர் வைக்கலாம். ஓகே ஓகே. ஆனால் எல்லாத்துலேயும் 10 பேர் எண்ணி வைக்க முடியாது. இல்லை 4 பேர் இருக்கும், இல்லை 15 இருக்கும், இல்லை ஒன்றுமே இல்லாத கூட போகும். ஆனால் அது இருக்கு அந்த இடத்துல பயிர்லாம் எல்லாம் இருக்காது. ஒரு பயிர் வச்சாலும் பொழைச்சிக்கும். ஓகே. வாய்ப்பு இல்லை. ஓகே. 6 ரூபாங்களா? ரெண்டுமே 6 ரூபா தான். ரெண்டுமே 6 ரூபா தான். இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து சேர் அழுத்தி ஆயமாக ஊன்றது. எவ்வளோ நாளும் ஆயம் போட்டுக்கலாம், மேலே தூக்கிக்கலாம். இது ஓகே. அந்தான்றது பயிர் ஏற்றுறதே இருக்குது. இது இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டு இதுலேயும் ஹைட்ராலிக் ஐத்தி ஊன்றது தான். இதுவும் இது ஹைட்ராலிக் லாக் பண்ணுறது. ஓகே. இது வந்து நடவு லோட்டரில் இருக்குது. ஓகே. இது வந்து ரன்னிங்கு. இது லிவேஸ். ஓகே ஓகே. ஹைட்ராலிக்கு தூக்கும். ஓகே. பின்னாடி நடவு ஷூட்டிங்லாம் தூக்கும். ஓகே ஓகே ஓகே. இது லோட்ரு. இது ரன்னிங். பயிர் நட்டுட்டு போகிறது. இந்த தள்ளலாம் பயிர் நட்டுட்டு போவோம். மேலே தள்ளனோம்னா ஹைட்ராலிக் போட்டு மேலே ஏறிக்கும். இது வண்டி நேராக போயிட்டே இருக்கிறதுக்கு. கால் ரேஸ் வச்சு அழுத்தி விட்டு லாக் பண்ணிட்டோம்னா வண்டி நம்ம கால் ரேஸ் அழுத்தவே தேவையில்ல. அதே போயிட்டு லாக் பண்ணி விட்டு அழுத்தி விட்டு லாக் பண்ணோம்னா வண்டி நேராக போயிட்டே இருக்கும். ஓகே. இது பிரேக்கு. ஓகே. இது ரேஸ் இன்ஜின் ரேஸ் பண்ணுறது. சரி. பயிர் வைக்கிறது இதுதான். பயிர் ஏற்றுறது இது வந்து ரொம்ப அதிகமாக வைக்கும். இதில் வச்சோம்னா இல்லை கீழே குறைச்சிக்கிட்டே வரலாம். சரி, இப்போ சின்ன ஒரு சந்தேகம் என்னன்னா, இந்த மிஷின் மூலம் எஸ்ஆர்ஐ டெக்னாலஜி, அதாவது ஒற்றை நாற்று நடைமுறை இருக்குல்ல, அது பண்ண முடியுமா இந்த மிஷின் மூலம்? பண்ண முடியும். ஒற்றை நாற்று பண்ண முடியும். 2 மிஷின் ரெண்டுலையுமே பண்ண முடியாது. ஸோ குறைஞ்சபட்சம் இதில் எத்தனை பயிர் வந்து குறைச்சி போட்டுக்கலாம். நாற்று ஒரு 4 நாற்று 5 நாற்று குறைச்சி போட்டு நடலாம். ஆனால் வந்து ஒற்றை நாற்று முறை நாற்று வைக்கிறது வாய்ப்பு இல்லை. சரி 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 சரி. ஓகே. சொல்லுங்கள். இது கீழே ஹைட்ராலிக் மேலே ஏறும் வண்டி. இது பயிர் நடுறதுக்கு லாக்கு தீ கூட்ட பயிர் நட்டுட்டு போவோம். கீழே அழுத்திட்டா நடாது. ஓகே. இது கிளர்ச்சி. இது கீரு. இது ரன்னிங்க்கு பயிர் நட்டுட்டு போகும்போது இந்த கீரில் போட்டுணும். இது லோட்ரு. ரிவேஸு. இது கொஞ்சம் ரோட்டில் போகும்போது கொஞ்சம் ஸ்பீடாக போகிறதுக்கு லைட்டாக அந்த கீரில் போட்டுக்கலாம். ஓகே ஓகே. ஓகே. இதே ரோப்பு இழுக்கிறது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. அந்த வண்டி பெரிய வண்டியில் செல்ஃபு கிடையாது. ஓகே ஓகே. மெயின்டெனன்ஸுக்கு இது கரெக்டாக இருக்கும். செலவு வச்சு இது கொஞ்சம் அதிக செலவு நமக்கு வைக்காது. இப்போது நான் ஒரு ரைஸ் பிளான்ட், அதாவது இதுமாரி தொழில் பண்ணணும், இதுமாரி ரைஸ் பிளான்ட் பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய சஜஷன் எந்த வண்டி வாங்குங்க அப்படின்னு சொல்லுவீங்க நீங்கள்? இது பொறுத்தளவுக்கும் எல்லா வண்டியும் பேர் கொஞ்சம் ஈக்குவல் தான். ஸ்பேர்ஸ் வந்து கொஞ்சம் பார்த்து பண்ணணும்.
நடந்து ஓட்டுறதே செட் ஆகும். நடந்து ஓட்டுறதே பெஸ்ட். செலவு கம்மி. பேட்டனா இந்த ஸோ இந்த வண்டி சின்ன வண்டி வந்து உங்களுக்கு புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு சின்ன வண்டி பெட்டருங்கிறீங்க. ஏன்னா வந்து என்ன நடந்து போகணும், மற்றபடி பயிர் இப்போ நடுறதும் சரி, மெயின்டெனன்ஸுக்கு காஸ்ட்டும் நல்லா இருக்கும். டக்குன்னு பச்சை பிடிக்கும். ஓகே. டக்குன்னு பச்சையும் பிடிக்கும். அப்படிங்களா? ஒன்று இருக்கு. சரி சரி. ஸோ இப்போ ஃபைனலாக வந்து நீங்கள் சொன்ன மாதிரி இது காஸ்ட் வைஸ் வந்து இது என்ன ப்ரைஸ் ஆகுது, அது என்ன ப்ரைஸ் ஆகுது புதுசாக வாங்கணும்னா? புதுசாக வாங்கினா 16 லட்சம். அது 16ங்களா? இது 4.25 கம்பெனியில் சொல்கிறது. சரி, இந்த பயிர் நட்டு முடிக்கும் போது உங்கள் ரிசல்ட் எப்படி இருக்குது? ஃபைனல் ஹார்வெஸ்டிங் ரிசல்ட்டு கையில் நடுறதுக்கும் இதில் மிஷினில் நடுறதுக்கும் நடுறதுக்கும் அதுக்கும் எல்லாமே மெயின்டெனன்ஸ் தான். மெயின்டெனன்ஸுக்காக தான். நம்மள்ட்ட சில கஸ்டமர் 30 மூட்டை தான் அடிச்சுன்றாங்க. சில பேர் ஒருத்தவங்க 49 மூட்டை அடிச்சுன்னு என்கிட்ட சொல்லிருக்காங்க. ஏக்கருக்கு? ஒரு ஏக்கருக்கு. அதே இன்னொருத்தவங்க 1.5 ஏக்கருக்கு 85 மூட்டை அடிச்சுன்னு சொல்கிறாங்க. அதே ஒருத்தவங்க 2 ஏக்கர் பீப்பிட் நெல்ல 90 மூட்டை அடிச்சுன்னு சொல்கிறாங்க. எல்லாமே அவங்க இதுதான். ஆனால் ஒருத்தவங்க 20 மூட்டை தான் அடிச்சுன்னு அதையும் சொல்கிறாங்க. அவங்களால பராமரிக்க முடியல. அது வந்து ஸோ இதில் வந்து இந்த இப்போ களை அதிகமாக வருது. ஏன்னா இப்போ டிஸ்டன்ஸ் ஜாஸ்தி இருக்கிறதுனால களை இல்லைங்க. சால் நடவு வந்து நீங்கள் அதையும் அளந்து பாருங்கள், மிஷின் நடவு அளந்து பாருங்கள். அதில் அளந்து பார்த்தா தெரியும். சில கஸ்டமர் சால் நடவு ஆளுங்க நட்டதையும் அதை அளந்து பார்க்குறாங்க. 1.25 அடி வருது. இது 1 அடி தான் போடுது. அகலம் இது 1 அடி. பார்த்தீங்கன்னா 1/2 அடிக்கு ஒன்று போடுது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அதுக்கு இதுக்கும் கணக்கு பண்ணும்போது எல்லாம் சால் நடு மிஷின் நடுவுக்கு நெருக்கமாக தான் இருக்கும். சரி சரி. அது வந்து என்னென்னா இப்போ களை வருதுன்றது அது வந்து ஓட்டி கரெக்டாக மேஞ்சராக கொடுத்து தண்ணி சேர்த்த காய போட்டால் நட்டோம்னா கரெக்டாக இருக்கும். சில பேர் என்ன பண்ணால் பெரிய வண்டி விட்டு சேர் அதிகமாகனு காய போட்டு நம்ம நடும்போது தான் அவங்களுக்கு களம் முளைக்குது. அதுக்கு என்ன பண்ணால் கையில் வச்சு அவங்க ஓட்டி கொடுத்தாங்கன்னா சேரை காய போடுறதோட அப்படியே 2 நாள் பரம்பு அடித்து தனி புல நிப்பாட்டிட்டு அப்படியே நட்டோம்னா நல்லாவே இருக்கும். ஸோ இந்த இதுக்கு வந்து நீங்கள் சொல்கிறது வந்து சின்ன வண்டி மூலம் அதை இப்போ பவர் டில்லர் மூலம் பண்ணிங்கன்னா இன்னும் இப்போ ரிசல்ட் நல்லா இருக்கும் அப்படிங்கிறீங்க? நல்லா இருக்கும். பெரிய வண்டி வச்சு ஓட்டுறதுல பயிர் கொஞ்சம் கரைஞ்சி. பெரிய வண்டியில் வந்து கேஜுவில் போடுறதோட பெட்டருங்கீங்களா இல்லை ரொட்டாவேட்டர் போட்டு? பெரிய வண்டி அவங்க தான் நெல்லுக்கு இறக்கவே கூடாது. உங்களுடைய இந்த ரைஸ் பிளான்ட் வச்சிருக்கனால உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் பவர் டில்லர் தான் வந்து நல்ல ரிசல்ட் வருது. நடவுக்கும் பார்த்தீங்கன்னா பயிர் பெரிய வண்டியே வச்சு ஓட்டி நட்டாலும் கொஞ்சம் பயிர் கொஞ்சம் கரைஞ்சி தாங்க பச்சை கட்டும். அதே கை வண்டிக்கு அந்த மாதிரி இருக்காது. டக்குன்னு பச்சை கட்டும். கையால் நட்டாலும் கை வண்டிங்கிறது நீங்கள் அந்த பவர் டில்லர் ப்ளஸ் அந்த மினி டிராக்டர் அதெல்லாம் ரெண்டு எல்லாம் ஒன்றா எந்த அளவுக்கு மேஞ்சராக பண்ணுறோமோ அந்த அளவுக்கு பயிர் டக்குன்னு பச்சை போட்டு